கொஞ்சம் சாப்பிட்ட உடனே போய் படுத்துருவாங்க. கொஞ்சம் உட்காருவோம், இல்ல ஏதாவது நின்னுட்டு பண்றதோ எதுவுமே பண்ணாம, சாப்பிட்ட உடனே போய் படுத்துக்கணும் அப்படின்னு தோணும். அவங்க படுத்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, வயிறுக்குள்ள ஹைப்பர் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிட் உள்ள இருக்கும். அந்த ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா, வயிறுக்குள்ள நீங்க சாப்பிட்ட உணவ ஜீரணம் பண்ணி ஆகணும். அந்த அளவுக்கு அந்த ஆசிட் வந்து ரொம்ப ஒரு வீரியமா உள்ள இருக்கும். நீங்க சாப்பிட்ட உடனே போயிட்டு படுத்துட்டீங்க அப்படின்னா, அது என்ன பண்ணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து மேல எழும்ப ஆரம்பிக்கும். உங்களுடைய உணவு குழாய்க்கும், வயிறுக்கும் மத்தியில ஒரு சின்ன லிட்ன்னு சொல்லுவோம். ஒரு மூடி மாதிரியான ஒரு அமைப்பு. அது பேர் வந்து ஸ்பின்ச்சர்ன்னு சொல்லுவாங்க. அத மூடி வச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, நீங்க அத சாப்பிட்டீங்க அப்படின்னா, அந்த மூடி ஓப்பன் ஆகும். அதுக்குள்ள உங்களுடைய உணவு உள்ள போயிடும். உள்ள போன உடனே அந்த மூடி வந்து குளோஸ் ஆயிடும். இந்த ஆசிட் வந்து மேல எழுப்பி வராம பார்த்துக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க, சாப்பிட்ட உடனே போயிட்டு படுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த ஆசிட் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து, அந்த ஸ்பின்ச்சர்ன்னு சொல்லக்கூடிய அந்த மசில வந்து கொஞ்சம் கொஞ்சமா தளர்த்த ஆரம்பிக்கும். தளர்த்தல்னா அது கொஞ்சம் வீக் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஆசிட் பட்டு, பட்டு, பட்டு. இப்படியே காலப்போக்குல ரொம்ப நாள் இந்த பழக்கம் இருக்கவங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த ஆசிட் பட்டு வீக் ஆன உடனே, அந்த ஸ்பின்ச்சர்ன்னு சொல்லக்கூடிய மசில் வந்து தளர்ந்து போறது தான் வந்து நீங்க கியர்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது.